السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله تعالى نصلي ونسلم على الرسول الأعلى أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய மாபெரும் கிருபையால் அற்புதமான இந்த ரமலான் இஜ்திமாவில் தினமும் ஒரு நபிமொழி தருகிற பாடம் என்கின்ற தலைப்பின் கீழ் சில நபிமொழிகளை பார்த்து வருகிறோம். அல்லாஹ் அது தருகிற பாடத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு கிருபை செய்வானாக. ஆமீன். இன்றைக்கு ஒரு அற்புதமான நபிமொழி. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்பிப் ஹபீபக ஹௌனம்மா அஸா அய்யகூன பகீதக யௌமம்மா அபகில் பகீதக ஹௌனம்மா அஸா அய்யகூன ஹபீபக யௌமம்மா அபகில் பகீதக ஹௌனம்மா. ஒருவனை நீ வெறுக்கிறாய் என்றால், ஒருவனை நீ நேசிக்கிறாய் என்றால், ஒருவனை நேசித்தால் ஒரு அளவோடு நேசித்துக்கொள். ஒருவரின் மீதும் பிரியம் வைத்தால், ஒருவரை காதலித்தால் ஒரு அளவோடு நேசம் வைத்துக்கொள். ஏன்னா ஒரு நாள் அவனும் உன்னுடைய எதிரியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. யாரை அளவு கடந்து நேசித்தோமோ ஒரு நாள் அவன் நம் எதிரியாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீ யாரை வெறுக்கிறாயோ, நீ யாரின் மீது கோபத்தை கொட்டுகிறாயோ அந்த நபரை ஒரு அளவோடு கோபம் வச்சுக்க. ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் அந்த நபரும் உன்னுடைய நேசனாக வாய்ப்பு இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது இன்றைக்கு நமக்கு தெரியும் நிதர்சனமான வார்த்தை. நாம் ஒரு சில பேர் ரொம்ப அதிகமான பாசம் வைப்போம். நிறைய லவ் ஃபெயிலியர்லாம் பார்க்குறோம் இல்லையா? எத்தனை பேர் கையை அறுத்துக்கிறான், எத்தனை பேர் கையை அறுத்துக்கிறான். மிக நீண்ட காலமாக வருஷ கணக்கில் லவ் பண்ணுவான், வருஷ கணக்கில் காதலிப்பான். ஒரு 7 வருஷம் என்ன செய்வான், காதலிச்சிருவான். ஆனால் அந்த பிள்ளை என்ன செய்யும், வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையை கட்டிட்டு போயிடும். இப்போ அளவு கடந்த வெறுப்பு அந்த பிள்ளை மேலே வந்துடும். அளவு கடந்த நேசம் என்பது ஒரு கால் அது வெறுப்பாக மாறும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தியை 2 விளக்கங்கள் தருகிறாங்க. ஒன்று என்னன்னா, இந்த நேசம் என்பது இது அல்லாஹ் ரசூலின் மீது வைக்கிற நேசம், அது ஒரு பக்கம். இன்னொன்று, இது ரெண்டும் அல்லாததின் மீது வைக்கக்கூடிய நேசம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கத லில்லாஹ் வ அஅதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ். யார் அல்லாஹ்விற்காக ஒருவனை நேசிக்கிறானோ, யார் அல்லாஹ்விற்காக ஒருவரின் மீது கோபப்படுகிறாரோ, யார் அல்லாஹ்விற்காக ஒருவருக்கு கொடுக்கிறாரோ, யார் அல்லாஹ்விற்காக ஒருவனுக்கு ஒன்றை கொடுக்காமல் தடுத்து கொள்கிறாரோ, ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான், இவனுடைய ஈமான் பரிபூரணமாகிவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானில் பரிபூரணத்தை அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்விற்காக எதையும் செய்யணும், அல்லாஹ்விற்காக நேசிக்க வேண்டும், அல்லாஹ்விற்காக கோபப்பட வேண்டும். நமக்கு தெரியும், ஒரு சில வருடங்களுக்கு முன்னால ஒரு நபரை, ஒரு தனிப்பட்ட நபரை நம் உயிரை காட்டிலும் நம்மில் பல பேர் நேசித்திருக்கிறோம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி நம் உயிரை காட்டிலும் சிலர் நேசித்திருக்கிறாங்க. தன்னுடைய செல்வங்களை எல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கிறோம், கணக்கு பார்க்காமல் கொடுத்துருக்கிறாங்க. ஆனா இந்த நேசம் யாருக்காக இருந்தது, இந்த நேசம் எதற்காக இருந்தது? ஒரு கட்டத்திற்கு பின்னால் என்ன ஆயிடுச்சு, வெறுப்பாக மாறிடுச்சு. இன்னைக்கு அவங்கள்ட்ட கொண்டு போய் நம்ம யாராவது அமௌண்ட் கொடுப்போமா? இன்றைக்கு அவர்களை நேசிக்கிறோமா? இல்லை. ஆனால் இந்த நேசம் வீணா போயிருச்சா அப்படின்னா இல்லை. இது அல்லாஹ்விற்காக வைத்த நேசம்.
கோபப்பட்டோம். யாருக்காக கோபப்பட்டோம்? அல்லாஹ்வுக்காக கோபப்பட்டோம். இப்ப நம்முடைய ஈமான் எப்படி இருக்குது? பரிபூரணம் அடைந்த ஈமானாக இருக்குது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப்ப. நீ யாரை நேசிக்கிறாயோ அவனோடு இருப்ப. எங்க இருப்போம்? சொர்க்கத்துல இருப்போம். நாளை மறுமையில் நீ யாரை நேசிக்கிறாயோ அவனோடு நாளை மறுமையில் இருப்பாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உலக வாழ்க்கையில் நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்போம். நல்லவர்களை நேசித்தால், அல்லாஹுவோடு தொடர்பு இருப்பவர்களை நேசித்தால், ரசூலோடு தொடர்பு இருப்பவர்களை நேசித்தால், அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் சார்ந்தவர்களோடு தொடர்பு இருப்பவர்களை நேசித்தால் நாளை மறுமையில் நாம் அவர்களோடு இருப்போம். இதற்கு அப்படியே மாற்றமாக இருக்கக்கூடியவர்களை, அல்லாஹ் அல்லாத விடயங்களை, மூணாவது மனுஷர்களை, ஒரு பெண்ணுக்காகவோ அல்லது ஒரு பெண் ஒரு பையனுக்காகவோ அல்லது இது போன்ற தவறான விடயங்களுக்காக அதன் மீது காதல் வைத்தால் நாளை மறுமையில் அவர்கள் யாரோடு இருப்பார்களோ, அவர்கள் எங்கு இருப்பார்களோ அவர்களோடு நாமும் இருக்க வேண்டிய சூழல் வந்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில நிழல் தரக்கூடிய 7 கூட்டம் இருப்பாங்க இல்லையா? நிழலே இல்லாத இடத்தில் அல்லாஹுடைய அரிசில் நிழல் பெறக்கூடிய அந்த 7 கூட்டத்துல இந்த ஒரு கூட்டமும் இருக்குது. ரஜுலானி தஹாப்பன் ஃபில்லா, அல்லாஹுவிற்காக நேசித்த 2 மனிதர்கள். அல்லாஹுவிற்காக அவர்களுக்கு மத்தியிலே நேசித்துக் கொண்டார்கள். நீங்க வேற மாதிரி நேசம் போயிடக்கூடாது. அல்லாஹுவிற்காக நல்ல விடயங்கள்ல நேசித்தவர்கள், நல்ல செய்திகளுக்காக நேசித்தவர்கள், அல்லாஹ் ரசூலை பற்றி பிறருக்கு சொல்வதற்காக அவர்களின் மீது நேசம் வைத்தவர்கள். அப்படி அல்லாஹ் ரசூலுடைய செய்திகளை கொண்டு போய் சேர்த்தவர்களின் மீது நேசம் வைத்தவர்கள் இந்த கூட்டத்தில் வருவாங்க. இதற்கு அப்படியே மாற்றமாக இருப்பவர்கள் அவர்கள் எங்க இருக்கிறார்களோ அவர்களோடு இருப்பார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த கூட்டத்திலே தர வேண்டும். சஹாபாக்கள் அவர்களுக்கு மத்தியிலே நேசம் கொள்ளுகிற போது இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள், இன்னி உஹிப்புக ஃபில்லா, நான் அல்லாஹ்விற்காக உன்னை நேசிக்கிறேன், நான் அல்லாஹ்விற்காக உங்களை நேசிக்கிறேன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இன்னி உஹிப்புக்கும் ஃபில்லா, நான் அல்லாஹ்விற்காக உங்களை நேசிக்கிறேன். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நமக்கு சொல்லித் தருகிற நம்முடைய உஸ்தாதுவின் மீது, நம்முடைய உஸ்தாதுமார்களின் மீது அல்லாஹ் அலாதியான பிரியத்தை, நேசத்தை வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நாளை மறுமையில் உஸ்தாத் சார்ந்திருக்கக்கூடிய நல்லவர்களோடு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எழுப்பப்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.